உலகம் உருவான புதிதில் பூமியில் செடிகளும் இல்லை, விதைகளும் முளைக்கவில்லை. ஏனெனில் இறைவன் மழையை பொழியவில்லை, நிலத்தை பண்படுத்த யாரும் இல்லை. ஆனால் நிலத்தின் ஆழத்திலிருந்து நீர் ஊறி மண்ணை ஈரமாக்கிக் கொண்டிருந்தது. இறைவன் அந்த மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை உண்டாக்கினார். அந்த உருவத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த உருவம் மனிதனாக உருமாறியது. இறைவன் கிழக்கே ஏதேன் தோட்டம் ஒன்றை அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அதில் வைத்தார். அவனுக்கு ஆதாம் என்று பெயர் வைத்தார். அழகிய ஏதேன் பள்ளத்தாக்கில் சூரியனின் கதிர்கள் தங்கத்தாது போல மின்னியது. பறவைகளின் கலகலப்பான சப்தமும் மெல்லிய காற்றின் விசில் ஒலியும் எங்கும் நிறைந்திருந்தது. அந்த பள்ளத்தாக்கின் நடுவே கம்பீரமாக நின்றிருந்தது ஏதேன் தோட்டம். தோட்டத்தின் சுவர்கள் உயரமான மரங்களாலும் அடர்ந்த கொடிகளாலும் வேயப்பட்டிருந்தது. பின்பு இறைவன், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். மண்ணிலிருந்து காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் அனைத்தையும் உருவாக்கினார். ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயர் சூட்டுகிறான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடம் கொண்டு வந்தார். ஆதாம் அவைகளுக்கு இட்ட பெயரே நிலைத்தது. ஆதாம் எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயரிட்டான். ஆனால் அவனுக்கு ஏற்ற துணை எதுவும் கிடைக்கவில்லை. இறைவன் ஆதாமுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைத்தார். அவன் தூங்கும்போது அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் மூடினார். விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி அவளை ஆதாமிடம் கொண்டு வந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மற்றும் ஏவாள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் இறைவனின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். எந்த கவலையும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர். ஆதாம் உயரமான தோற்றத்துடன் கம்பீரமான பார்வையுடன் காணப்பட்டான். ஏவாள் பேரழகும் கருணை உள்ளமும் கொண்டவளாக இருந்தாள். இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக நேசித்தார்கள். அந்த தோட்டத்தை பராமரிப்பதிலும் இறைவனை துதிப்பதிலும் அவர்கள் பொழுதை கழித்தனர். தோட்டத்தின் நடுவே 2 மரங்கள் இருந்தன. ஒன்று ஜீவ விருட்சம், அதன் பழத்தை உண்டால் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். மற்றொன்று நன்மை தீமை அறியும் விருட்சம், அதன் பழத்தை உண்டால் நல்லது கெட்டது எதுவென்று அறியும் ஞானம் கிடைக்கும். இறைவன் நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் பழத்தை உண்ண வேண்டாம் என்று ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஒரு நாள் ஏவாள் தோட்டத்தில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பாம்பு அவளை நெருங்கியது. அந்த பாம்பு மிகவும் தந்திரமானதாக இருந்தது. அது ஏவாளிடம், ஏவாளே, இந்த மரத்தின் பழத்தை ஏன் உண்ணக்கூடாது என்று இறைவன் சொன்னார் தெரியுமா? நீங்களும் கடவுளைப் போல ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்று கூறியது. ஏவாள் பாம்பின் வார்த்தைகளை நம்பினாள். நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் பழத்தை ஆவலுடன் பறித்து உண்டாள். பிறகு அந்த பழத்தை ஆதாமிடமும் கொடுத்தாள். அவனும் அதை உண்டான். அந்த பழத்தை உண்ட உடனேயே ஆதாம் மற்றும் ஏவாள் இருவரும் தங்களின் நிர்வாணத்தை உணர்ந்தனர். அவர்களுக்குள் ஒருவிதமான குற்ற உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களுக்கு புரிந்தது. அன்றிலிருந்து அவர்களது வாழ்க்கை மாறியது. முன்பு போல் இறைவனோடு சுதந்திரமாக பேச முடியவில்லை. தங்களின் தவறை நினைத்து வருந்தினார்கள். இறைவன் ஆதாம் மற்றும் ஏவாளை அழைத்து, ஏன் என் கட்டளையை மீறினீர்கள் என்று கேட்டார். ஆதாம் ஏவாளை கை காட்டினான். ஏவாள் பாம்பை கை காட்டினாள். இறைவன் மிகுந்த வருத்தத்துடன், நீங்கள் இருவரும் என் கட்டளையை மீறியதால் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறீர்கள். இனி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிட வேண்டும். துன்பங்களும் துயரங்களும் உங்களை சூழ்ந்திருக்கும் என்று கூறினார். ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினர். அந்த தோட்டம் அவர்களுக்கு சொர்க்கமாக இருந்தது. ஆனால் அவர்களின் கீழ்ப்படியாமை அவர்களை அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றியது. வெளியே உலகம் கடினமாக இருந்தது. அவர்கள் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருந்தது. நோய்களும் துன்பங்களும் அவர்களை வாட்டின. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தனர். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறிய பிறகும் அவர்கள் இறைவனை மறக்கவில்லை. தங்கள் தவறுக்காக வருந்தினார்கள். இறைவனின் மன்னிப்பை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள்.
ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் செய்த தவறு மனித குலத்தின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த சம்பவத்தின் மூலம் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தையும் தவறுகளின் விளைவுகளையும் உலகம் உணர்ந்தது.